கவுத்தண்டா உனக்கு ஒன்று நடந்தா அம்மாச்சி என்ன யோசிப்பா? டேய் வரமாட்டேன்னு சொல்லலடா, சொன்னா கேட்கணும் நீ. தயவு செய்து அப்பனே வந்து இனிமேல் வந்து என்ன நீங்கள் பார்க்க வந்துடுறாங்க. இன்னைக்கு இவர் போனாரா அண்டு தொட்டும் இந்த பிள்ளைகிட்ட கேட்டு வாங்குற வாடிக்கை என்ன இல்லை என்னையால முடியும். ஆக்சிடென்ட்ன்றது வாகன மோட்டர் எல்லா பேருக்கும் வாருது தான், அது வராமல் வாகன மோட்டர் உங்க 4 பேருக்கு எது நடந்தா எந்த நிலை என்ன ஆகும்? வெல்கம் டு ஆர்ஜி பிக் கேஜி. இன்றைக்கி வந்து நம்மளோட இந்த ஒரு பயணம் எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு உடையார்கட்டுக்கு. உடையார்கட்டு அப்படின்னு சொன்னதுமே வந்து உங்களுக்கு தெரியும் எங்கே அப்படி சொல்லி தெய்வான பாட்டின்ற வீட்டை தான் வந்து போக போகிறோம். நீங்கள் மேபி தம்ப்நெயிலில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தெய்வான பாட்டி வந்து சொன்ன ஒரு உருக்கமான ஒரு பேச்சு, அதாவது இந்த விபத்துக்கு அப்புறமா வந்து தெய்வான பாட்டின்கிட்ட சொன்னது வந்து இனிமேல் என்ன நீங்கள் வந்து பார்க்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான காரணம் ஒன்று பாட்டி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் நேரில் போய் கேட்க போகிறோம். சொன்னால் நாங்கள் உண்மையில் விபத்துக்குள்ளானது வந்து தெய்வான பாட்டிக்கு தெரியாது. அப்போ வந்து எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டோம். ஸோ அதையும் வந்து அவங்க சொல்லவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் பாட்டியை பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான இன்னொரு ரீசன், நேற்று நைட்டு கால் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃபோன் வந்து வேலை செய்யலை, பிரசாந்தோட ஃபோனுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்போது ரொம்ப ஜுரம் அடிக்குது, என்னால் ஏழாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிரசாந்த் வந்து கேட்டிருந்தான் வந்து, ஓகே பாட்டி அப்போ நாங்கள் இப்போ வெளிக்கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து இல்லை வேணாம், இப்போது நைட்டு தானே, ஸோ வந்து நீங்கள் நைட்டில் வர வேணாம், நாளைக்கு பகல் விடிஞ்சதும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து தான் நாங்கள் வெளிக்கூட்டு போகிறோம். அண்ட் வந்து பாட்டியை நாங்கள் சந்திச்சுட்டு ஏன் நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு அதோடு சேர்த்து வந்து பாட்டி வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறோம். வேணாம் வெளி கொடுங்க, ஹாஸ்பிட்டல் போ, ஓட்ட வரும், போ போயிட்டு வரும். பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் முதல்ல என்ன தெரியும். பாமேசில் பார்ப்போம், பாமேசிக்கு பின்னேரம் நீங்கள் போங்க, நான் வீட்டை போகணும்ல, அம்மாச்சி பார்த்துருப்போம் உன்னைய. நான் நாளைக்கு தான் போகிறேன், இன்றைக்கு இல்லை, நாளைக்கு காலையில் அம்பளிக்கு விட்றேன். இன்றைக்கு உங்களை இதில் பார்த்துட்டு வேண்டாம், திரும்ப போயிட்டு நான் திரும்ப நீ எத்தனை வேண்டாம் இப்போ போயிட்டு பிளட் டெஸ்ட்டுகள் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு அப்படின்டா. அப்படின்னா அங்கெல்லாம் போகணும். எங்கே விசவமடுக்கு தாண்டா போகணும். அங்கே இங்கே மூங்கிலாரில் பிளட் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இல்லை இனி பூட்டி இருப்பாங்க, 10-11 மணி ஆகுது. இனி 2 மணிக்கு தான். 11 மணி போட்டிருப்பாங்களா? இனி கவனிக்க மாட்டாங்க. இனி 2 மணிக்கும் டாக்டர் வாராரு சொல்ல. மூங்கிலார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுதான். அங்கே ஃபுல்லாக ஓபிடி இதில் இருப்பாங்க தானே? இருக்க மாட்டாங்க சார், டாக்டர் இருக்க மாட்டார். 12 மணிக்கு தான் ஓபிடி க்ளோஸ். 12 மணிக்கு க்ளோஸ் ஆகி திருப்பி 2:30-3 மணிக்கு 2:30க்கு திறப்பாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வளமே அப்படி தானே? வளமே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் 12 மணிக்கு க்ளோஸ் ஆகி 2 மணிக்கு தருவாங்க. அந்த குறிப்பிட்ட போகிற டைமுக்குள்ளே இருக்கிறாங்களே எமர்ஜென்சி கட் பண்ணி பாட்டில் அட் பண்ணி தான் இடியூக்கு. இப்போ என்ன இப்படி வச்சுட்டு இருந்தா அண்டை இப்போ எத்தனை நாள் அப்படின்னு சுகமாகலான்னு சொன்னால் நான் சொன்னேன் தானே, போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி போட்டு ஊசி போடுங்கன்னு சொல்லி. என்னண்டா அவ்வளோ நெல்லை தூக்கி அப்படித்தான் நான் கொண்டு வரேன். சில நேரம் தோளில் போட்டு கொண்டாந்துருவேன், இல்லாட்டா டம் கட்டி தலைக்கு தூக்கிடுவேன். ஏழலை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுருக்கலாம். அந்த உடம்பால் நீங்கள் அந்த பெரிய இதை மூட்டையை வந்து தூக்கணுமா? நீங்கள் ஒரு ஃபோன் நீங்கள் பிரசாந்த் கிடச்சிருந்தா இங்கே பாருங்க, பிரசாந்த் கிடச்சிருந்தா பிரசாந்த் வந்துடுவேன். எப்படி இருக்காருன்னு வருங்க ஆளுக்கு பெச்சு ஓட்டி உங்களோட பெச்சா காட்டுங்க ப்ரோ. பெச்சை கலட்டியாச்சு ப்ரோ. எங்களோட பைக்கில் ஏதாச்சும் இப்போ மாற்றம் தெரியுதா? யாரு பெச்சை கலட்டியாச்சு. காத்துக்கிட்டு மற்றவனுக்கு செய்கிற உதவியால் என்ன இது தேய்ச்சி விட்டு தான் அந்த வீக்கம் தான் கொஞ்சம் நம்ம செய்யல. பைக்கில் ஏதாச்சும் மாற்றம் தெரியுதா? இல்லை தெரியல. அப்போ சரி சரியா டீச்சர். நான் அன்றைக்கு போகும்போது உங்கள்கிட்ட என்ன சொன்னான், ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னான். ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுவேன். எனக்கு நீங்கள் போகலன்னு போட்டால் பருவமனு தான் இந்த அதுக்கடையில் இப்படி நடந்து போச்சு. நைட்டும் கூட தானே நான் வரையாண்டு தான் நீ கேட்டேன். நான் நைட்டு கோல் எடுத்து
காய்ச்சல் விட்டுட்டேன்னு தான் அதுக்கு முதல்ல அது சொன்ன நீங்கள் 2-3 நாளைக்கு முதலே சொல்லிட்டா பாட்டி காய்ச்சல் எல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லி சடனை நைட்டு கோல் எடுத்து என்ன டவுனுக்கு ஒருக்கா போய்த்து வந்தேன் புதுக்குடிப்புக்கு சரியான மைய விட்டையும் போய்த்து வந்தேன்னு நீங்கள் எனக்கு சரியான காய்ச்சல் காய்தாண்டா எனக்கு தூக்கி வாரி போட்டு என்னடா காய்ச்சல் விட்டேன்னு திருப்பி நான் உடனே நானும் பேரில் நிறையா வைப்பேன் பைக்கு இன்றைய காலையில் தான் எடுத்தேன் அந்த வீட்டுக்காரன் அந்த ஆட்டோ விட நான் என்ன பண்ணேன் ஆட்டோவோட எடுத்துட்டு வரையான் தானே கட்டினேன் நீங்கள் என்ன சொன்னீங்க வேணாம். ஏன் வேணாம் தானே ஏன் வேணாம்னா உங்களுக்கு என்னையால நீங்க படுற துன்பம் அப்பா அன்னைக்கு சம்பவம் நடந்தது உங்கள்கிட்ட வந்தாப்புல இல்ல. அன்னைக்கு நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வரும்போது தான் சம்பவம் நடந்தது. நடந்து வந்திருந்தாலும் அன்றைக்கு அடி ஆனா அன்னைக்கு எதுவும் நடக்காம வந்திருக்க, போகும்போது உங்கள்கிட்ட போயிட்டு போறன்ற பிளான்லாம் வந்து அங்க இருந்து நெடுங்கணியில் வச்சு உங்களுக்கு கோல் எடுத்து என்ன சொன்னேன் வருவீங்க. புதுக்குடிப்பில் நெடுங்கணியில் நிற்க மழை இல்லாட்டி வரும்போது வாரம் பாட்டியன்னு தான் சொன்னேன் நான். என்ன சரி எல்லாம் நடந்து வைத்து வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஏன் வேணாம் நான் இரவைக்கு இங்க ஒரு பாப்பேஸ் இருக்கு 8 மணிக்கு. அதுல போய் ஆனா நாங்க போனது பிறகு நீங்க போயில தெரியாது, எங்களுக்கு பயமா இருக்கு. இல்ல சாமி கட்டாயம் காசு கொஞ்சம் மட்டுக்கு இருக்கு, அதால தான் போகல. அதான் நீங்க வாங்க. நாங்க இப்போ ஒன்று சொல்கிறோம். சரி ஆளை தூக்கமாடா. நீ என்ன தூக்க வேணாம், என்னால இயலாம இருக்கு. நேற்று கோல் எடுத்து நேற்றுல முந்தின நாள் கோல் எடுத்து நீங்கள் நீ என்னைய பார்க்க வர வேணாம், கோவிச்சாலும் சரி கோவிக்கலாட்டும் சரி நீங்கள் என்னை நீ பார்க்க வர வேணாம், நீங்கள் பார்க்க வந்து இதஞ்சு இப்படி கிடந்த நான் சொன்னேன் பாட்டி அன்னைக்கு நடந்து போயிருந்தாலும் அந்த சம்பவம் நடந்து ஆയിരിக்கும். ஏண்டா அவர் கொஞ்சம் சொல்லலாது அதுல இல்லை அதை சொல்லி ஆனும் கட்டாயம் வந்து ஏன்னு சொன்னால் வந்து அன்றைக்கு இது நடந்ததுக்கு பிறகு வந்து எனக்கும் சொன்னோம் வந்து ஃபோன் பேசும்போது தயவு செய்து அப்பனே வந்து இனிமேல் வந்து என்ன நீங்கள் பார்க்க வந்துடுறாங்க. இனி நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன வாகனம் என்னென்னு சொன்னீங்களா? அது கார் எடுத்தா தான் பார்க்க வரட்டா. கார் எடுத்தா வா. கார் எடுக்கிறேன்னு சொன்னால் பாட்டி இனி திருவிழா வந்துடும் கோயில், அந்த கோயிலில் கார் எடுத்தா தான் பார்க்க வரலாம். அங்கே உள்ள ரியலாக நாங்கள் முதல் வச்சிருந்தோம் கார் எடுக்கணும்னு சொன்னால் 5-6 வருஷத்துக்கு ஆகும். அப்போ அந்த ஒரு 6 வருஷமா உங்களை பார்க்காம இருக்கிறதா? ஆக்சிடென்ட்ன்றது வாகனம் மோட்டர் எல்லா பேருக்கும் ஆறுது தான், அது வராம வாகனம் மோட்டர் வேண்டி உங்க 4 பேருக்கு எது நடந்தா எந்த நிலை என்ன ஆகும் அதையோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு மரத்துல அணில் சாப்பிட்றதுக்கு பழம் இருக்குன்னு சொன்னால் சரியில்ல, அணில் சாப்பிட்றதுக்கு பழம் இருக்குன்னு சொன்னால் காத்தடிச்சு 2 பழம் நிலத்துல விழுந்தாலும் மீதி 2 பழம் மேல இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரியா? எனக்கு நைட்டு அதை காட்டி என்ன சம்பவம் வேண்டா பிரதர், ஏர்லியாக தூங்கிட்டேன், நான் டேப்லெட் போட்டது தூங்கிட்டேன். சடனாக ஒரு 4 மணிக்கு முழிப்பு வந்துச்சு, ஃபோன் எடுத்து பார்த்தேன் 3 காலுக்கு தெய்வான பாட்டி கோல் அடிச்சு மிஸ் கால் வந்து கிடந்துச்சு. எனக்கு திருக்கண்டி கொண்டே பார்த்தா நீ நித்ர கொள்றா சட்டனை கோல் எடுத்தேன்னு சரியா 5 மணி 4 இல்லை 5:30 கோல் 5 காலுக்கு ஏதோ ஒன்று நான் சடனை பாட்டியை கோல் எடுத்தேன். என்ன பாட்டி கோல் எடுத்தேன்னு தெரியாமல் எடுத்தா. என்னடா அன்றைக்கு திடீரெண்டு ஃபோன் எடுத்து உங்களுக்கு சரி யார் சொன்னோம் உங்களுக்கு நாங்கள் ஆக்சிடென்ட் பட்டேன் என்னட்ட முதல் நாள் கேட்டவ எங்க நிற்காண்டது நான் கராச்சியில் நிற்கிறேன், நான் ஆக்சிடென்ட் பட்டேன் இல்லை பைக்கை கொண்டு வந்தேன் நான் கராச்சியில் நிற்கிறேன் சொன்னேன் நான் வந்து. அப்போ யார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் பட்டேன்? ஆரோ ஒரு வழியால வருந்தானே, எந்த வழியால நான் ஜசோக்கா சொன்னாண்டு இல்லையா அம்மா சொல்லல பாவம் யசோம்மா. அப்போ சடன் ஃபோன் எடுத்து சொல்கிறா வந்து இனிமேல் அப்பனே என்ன வந்து நீங்கள் பார்க்க வந்துடாதீங்கப்பா, இதால் வந்து இப்போ நாளைக்கு அடுத்தாக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரியாது உங்களுக்கும் என்ன சொன்னால் என்னடா அவ சம்மந்தம் இல்லாமல் திடீரெண்டு என்ன சொல்கிறா கொண்டும் தெரியாது எப்படி சொல்கிறான்னு யோசிச்சு நான். அதுக்கு பிறகு தான் தெரியும் வந்து சரி விபத்தால் தான் சரி இந்த ஆக்சிடெண்ட்டால் நீங்கள் இனிமேல் வந்து என்ன பார்க்க வரணும் அப்படி சொல்லி சொன்னது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக போயிட்டு நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது எடுத்தங்கன்னு சொல்லி எடுத்து கவுத்தண்டா உனக்கு ஒன்று நடந்தா அம்மாச்சி என்ன யோசிப்பா? ஏன் யோசிக்கிறது? இப்போ உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு நடந்தாலும் பிரச்சனை இல்லை, பாட்டியை பார்க்கும்போது நடந்து சொல்லி சொல்கிறதுக்கு எங்கேயோ போய் நடந்தோம். அப்போ இதுக்கு முதல்ல எங்களுக்கு எத்தனை ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இது எத்தனாவது ஆக்சிடென்ட்? இது அது பிரச்சனை. வாழ்க்கைன்னா அடி விழத்தான் பாட்டி செய்யும், அடிச்ச இடத்துல இருந்து எழும்பி வாரமா? அடி கொடுக்குறவனுக்கு எதிரடி கொடுக்கத்தான் வேணும். நாங்கள் அவன் ஒரு அடி அடித்தா நாங்கள் திருப்பி ஒரு பதில் அடி கொடுக்கத்தான் வேணும். அதை இல்லைன்னு இல்லை, நான் நின்றாலும் அதை கட்டாயம் செய்வேன். இந்த காய்ச்சலோட இருந்தாலும் என்ன ஒருத்தன் கை வைப்பானாண்டா திருப்பி ஒரு அடி கொடுப்பேனா, அது கட்டாயம் அது நடக்கும், அது இல்லைன்னு இல்லை. நாங்கள் மாறி வச்சிருந்தா இந்த கம்பி தான் சொன்னா அந்த மனுஷன் வந்து உண்மையில 52 வயசுக்காரா. அது போக வந்து அது வந்து எந்த ஏரியா அந்த ஏரியாவோட பேர் என்ன கூட எங்களுக்கு தெரியாது. அது அந்த ஊர் ஃபுல்லாக அந்த ஊருக்காரங்க தான் வந்து சடன்னு வந்து எங்களுக்கு ஒரு ஆள் அடிச்சிட்டாருன்னு சொல்லி நாங்கள் அவர் மேலே போய் கை வைக்கிறவங்க சரியில்லை. இப்படித்தான் நடந்த ஒரு சம்பவம் தெரியும் தானே. 2.5 வருஷமா பாஸ்போர்ட் உள்ளே இருக்கு சம்மந்தம் இல்லாம எங்கட உலகக்குள்ள வந்து அவங்க சண்டை பிடிச்சதுக்கு எங்களுக்கு காயப்படுத்தினதுக்கு அவங்க போட்ட புகாருக்கு
நாங்களும் போட்ட புகாருக்கு இன்னும் வழக்கு முடிஞ்ச பாடும் இல்லை, என்ற பாஸ்போர்ட்டை திரும்ப தந்த பாடும் இல்லை. அது ஒரு பாடு இருக்கட்டும். இப்போ நீங்கள் காய்ச்சல்னு சொல்கிறீங்க, உங்களை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலன்னு சொன்னால் எங்களுக்கு கிளி என கிளி விழ போகுது. இப்போ அது பிரச்சனை இல்லை, நான் பாமேசில் எடுக்கிறேன். பாமசனோட இப்படித்தான் நான் அன்றைக்கே சொல்லிட்டு போனேன், வந்து செக் பண்ணுங்க இதுன்னு சொல்லி. அப்போ நேற்று என்னது புதுக்கடையில் போனேன் நீங்கள் இந்த காய்ச்சலோட? இது என்னண்டா எங்களுக்கு இந்த தக்காளி வீட்டுக்கு காசு போடுவாங்க போல இருக்கு. அப்போ டீயோ எனக்கு சொல்லி விட்டுருந்தா, நான் இது நெடிக்க போய் ஒன்றும் கேட்க போக மாட்டேன் தானே. எங்களுக்கு ஜிஎஸ்ஓ டீயோ எது வந்தாலும் முன்னுரிமையாக செய்து தருவாங்க. அப்போ சொல்லி விட்டுருந்தாங்க. அப்போ நான் போகிற போக்குள்ள நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு போகல, நான் புதுக்குடியில் போகத்தான் போனேன். அப்போ போகும் அப்புறம் எல்லாம் பாய்ஞ்சி பிறகு அதெல்லாம் கொண்டு போய் சந்தையில் ஃபோட்டோ காப்பி அடித்து திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டு புதுக்குடியிருப்புல முக்கியமான அலுவல் உண்டு, அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து மைய வீட்டுக்கு வந்து மைய வீட்டால் வெளிக்கிட்டு எனக்கு சிட்டியான காய்ச்சல். அதோட அப்படியே வந்துட்டேன். நாய் கடிச்சதுக்கெல்லாம் ஒட்டு ஊசி தான் போட்டார், அவர் போட்ட ஊசி தான் சரியானது. எங்கே அது? பாமேஸ் ஆலையடியில். பிரச்சனையில் நல்ல டாக்டர். இது அப்போ கிஷோ இந்த மாதத்துக்கு இது காசு போடலையா? நல்ல போல இன்னும் போடலையா? கேட்குறேன். அப்போ 10ஆம் தேதியா போடுறேன்? 4 நாள் கிடக்கான்னு போடுவாங்க. இப்போ ஜசோக்கா பேசுனாங்களா? யசோமா ராத்திரி எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு படுங்க பாட்டி சாப்பிடுங்க பாட்டி. நம்ம சாப்பிட வாயெல்லாம் கைக்குது. நான் ராத்திரி அப்படியும் வந்து அவளை வருத்தத்தோட புட்டு மவிச்சு வரைக்கும் கோழி வேண்டிட்டு வந்தேன். காய்ச்சி எல்லாம் வச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். ஏலாட்டி சாப்பிட இல்லாட்டா என்ன செய்யறது? அப்போ விடிய பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன் நல்லா இருக்கு பிரச்சனைன்ட்டுல தண்ணியெல்லாம் அள்ளி வச்சுட்டு வீடு வாசல் கூட்டு இந்த வெளியே 2 சொல்லி விரவு கடைஞ்சி எடுத்துக்கலாம் போட்டேன். முக்கிய தேவை எனக்கு என்ன சொல்லு பார்ப்போம். நான் எனக்கு கிணறு கட்டாயம் தேவை. இப்போ நம்ம இப்போ வந்து வேண்டாம், இப்போ மழை பெய்ய தொடங்கி 4ஆம் மாதம் தான் சரியான கிளியர் ஆகும். கிளியர் ஆகி வேண்டாம் இப்போ பெய்யும் விடும் அதெல்லாம். நான் இப்போ வேற ஒரு ஆள்கிட்ட இந்த கரண்ட் பிரச்சனை, அவர் பரவாயில்ல, அவர் எங்களோட சின்னன்ல இருந்து அவர் எங்களுக்கு தெரியும். சொன்னேன் சித்தப்ப என்னடா இந்த அதுகள் பாவம் அங்கங்கே ஓடி. அப்போ நாங்கள் அதால் எடுப்போம் புத்தாரு. நான் சொன்னேன் என்ன அவருக்கு விளக்கம் சொன்னேன். இப்போ உண்டை காணிக்க நெல் வெட்டுனா பாட்டி பாவம்னு ஒரு மூட்டையை அள்ளி போடலாம். நீ எவன்கிட்ட காணியில் நின்று எனக்கு மூட்டை கணக்கில் தருவியா? அதை போல் அதுகளும் பிரத்தியில் எங்கேயோ கேட்டு தானே உதவி செய்வாங்கன்னு நான் கதைக்கிறேன். மற்ற அண்டை காய்ச்ச பொடி என்னோட கதைக்கிறேன்னாரு. வந்து காய்ச்சா எப்படியும் 6 மாதத்துக்குள்ள எப்படியும் நீங்கள் உங்களோட ஆள் அண்ணாச்சியை கொண்டு விட்டுட்டு வெளியில் 15 எல்லா வேலையும் பார்த்துட்டு ஆறுதலாக வாங்க. அதுக்கிடையிட்டு நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுவேன். ஓகே ஓகே. நான் 20ஆம் தேதிக்கு பிறகு வருவேன். சரிங்களா? ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பண்ணுற கால் பண்ணுங்க. இப்படி அலட்சியமாக இருக்காதீங்க, போய் செக் பண்ணுங்க. எங்களுக்கு இப்போ அங்கே நின்று டக்குண்டெல்லாம் ஓடி வரையில, அது இப்போ பக்கம் வரலாம். சரிதானே? நான் யோசிச்சு கொண்டிருந்தேன், நாளைக்கு நீங்கள் ஊருக்கு போகிற நீங்கள் தானே, சரி சமைப்போம், சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்புவோம். அப்படியே அதை எனக்கு உடம்பு இயலாமல் இருக்குது. ரசம் என்ன வச்சு குடிச்சிங்களா? ரசம் வச்சு குடிச்சேன்னா அன்றைக்கு. பிறகு இரவு தம்பி அவனுக்கும் காய்ச்சத்தான். அவன் வந்த பிறகு தேத்தனியெல்லாம் ஆற்றி தந்தேன். அவன் சொன்னால் வாங்கம்மா, நான் எங்கேயாச்சும் அவன்கிட்டையும் காசு இல்லை, அவன் மனுஷிக்கு காசு அனுப்பணும். இல்லாதோட அது எங்கே தான் வேலை, இனி வேலை குறைஞ்சிட்டு தானே, இனி ரோட்டு வேலைக்கு தான். அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நான் கேட்க மாட்டேன் சத்தியமாக. இப்போ என்னோட காய்ச்சி கேட்குமா போல் அவையோட நான் கேட்க மாட்டேன், கொடுத்தா வாங்குவேன். அது இப்போ இல்லை, வாழ்நா என்னைக்கு இவர் போனாரா அண்டு தொட்டும் இந்த பிள்ளைகிட்ட கேட்டு வாங்குகிற வாடிக்கை என்னில் இல்லை. என்னையால் முடியும், சமைக்கலாம் சாப்பிடலாம், என்னையால் ஒரு தைரியம் இருக்குன்னு தான். தைரியத்தை கண்டிப்பாக பாராட்டுறோம் பாட்டி. ஆனால் உரிமை இருக்குது நமக்கு. சரிங்களா? இப்போ 18 வயசு வரைக்கும் பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறோமா, அது முடிய யூனிவர்சிட்டிக்கும் பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறோமா. பிள்ளைகளை வந்து நம்மகிட்ட இதுதான் பெருசெல்லாம் கேட்க போகிறதெல்லாம் கிடையாது. நம்மளால் இயலாத முடியாத கட்டங்களில் இதை மட்டும் பண்ணு என்றது மட்டும்தான் அது 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 கேட்குறதுக்கான உரிமை நம்மளுக்கு இருக்குது.
சப்போஸ் நம்ம கேட்காட்டியும் பண்ண வேண்டிய கடமையும் பிள்ளைகளுக்கு இருக்கு. இருக்குது. ஆனால் நான் அதை கூடி கேட்குறதில்ல, செய்யலைனாலும் கேட்க மாட்டேன். என்னையால் இயலும், அதான் எந்த தைரியம். ம். இப்போ காலைல எந்திரிச்சு பட்டி கூட்டி ஆடை ஊற்று தண்ணி அள்ளி சட்டி பானை கழுவி வீடு வாசல் கூட்டி எல்லாம் என்னால் முடியும். இதை நான் தான் செய்யணும். எந்த ஒரு மனப்பான்மையோட செய்வணும். செஞ்சு இயலாதுன்னு கிடக்க மாட்டேன். அது நல்லது தான். உடம்பு இயலாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே ஒரே மூலையில் உட்காந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் அப்படியே இயலாத மாதிரியே போயிடும். பட் இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க தான் வேணும். சரிங்களா? மழை வேறு, தனியே இருக்கிறது, இனி வருத்தம் வேறு, எங்களுக்கும் விட்டுப்பட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது இந்த டைம். நான் ஃபுல்லாக இருட்டி இருக்குது. நேற்றுலாம் மழை பெய்யுதா? நேற்று மழை தான். நேற்று இரவு சாடையை தூரிச்சு, அப்புறம் மழை இல்லை. அப்போ இன்றைக்கு என்ன சாப்பாடு? புட்டு, அவிச்ச புட்டு கொஞ்சம் கிடக்கு, நாகனும் சாப்பிடலை. நானே அரிசி வெள்ளை அரிசி தானே. உங்களுக்கு காய்ச்சல் இப்போ இந்த நேரங்களில் வந்து தொற்று காய்ச்சலும் வரும். அடுத்த மழையில் நினைச்சா மழையிலும் வரும். ஆனால் மழையில் நினைச்சா 2-3 நாளோட சரியாகும். நம்ம ஆவி வச்சு பிடிச்சாலோ இல்லைன்னு சொன்னால் ரசம் இதில் குடிச்சது, சம்மந்தம் குடிச்சு தெரிஞ்சால் அது சரியாகும். உங்களுக்கு திரும்ப வருதுன்னு சொன்னாலும் வந்து பிளட்டை செக் பண்ணுங்க என்னதுன்னு சொல்லி. இதே விட்டு விட்டு வர்றதுன்னா இந்த சல்லை பக்கம் செட்டியாக நோவுது. இந்த நெல்லுண்ட விளையாட்டு தான் என்னை வச்சு வாட்டேன். அதோட என்னன்னு கேட்டால், இங்கே உள்ளவங்க போனால் 2-3 பேர் களத்துக்கு போனால் கொஞ்சம் கணக்கை தருவாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி எந்த பேக்கு நிறையும். அது அப்படியெல்லாம் இல்லை. எல்லா முதலாளி மரம் அப்படி மூட்டை தைச்சா கூட இதை தெய்வானை கொடுத்து விட்டுருங்க, பாவமடா போகட்டும். சில நேரம் தூக்கி கொண்டாந்து தருவாங்க, வீட்டில் போடுங்க. இப்போ எங்களோட முன்காணிக்காரெல்லாம் மழையோட நல்லையக்கே நான் பேசினேன்னா, இந்த மாதிரி நிலச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பாதிக்காது, எனக்கு பாதிக்கும்ல சின்ன. நான் அது சரி ஆயா, அப்போ நான் கொண்டு காய வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு தன்மையாக சொல்கிறார் ஒரு பெரிய பணக்காரன். என்னென்னா அவைக்கு தெரியும், அவையோட சூடு நிலைய போகுதுன்னு நான் அந்த புளி மரத்தடியில் கொண்டாந்து ஆக்கள் விட்டு ஏற்றி எங்களோட வளவுக்க விட்டு அடித்து அனுப்புனேன். அதுகள் அப்படி எனக்கு யாரும் உதவி செய்வாங்க இல்லைன்னு பிரச்சனையே இல்லை. நாங்கள் வந்த பிளானே வந்து உங்களை இப்போ ஆட்டோவில் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர முடியாது தான். இல்லை, நீ போயிட்டு வா சந்தோஷமா. நான் இரவைக்கு ஆஸ்பத்திரி கட்டாயம் போவேன், இருக்க இல்லாத கட்டாயம் போவேன். 2 குளுசை போட்டால் ஐயா கையால் தந்தாருண்டா அது உடனடியாக மாறும், பிரச்சனையே இல்லை. சொல்லுங்கள், விளக்கத்தை சொல்லுங்கள். இப்படி நோவு இருக்குன்ற சொல்லுங்கள். இப்படி அப்புறம் நோவு இருக்குண்டா அவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் விட்டு திரிக்கலாது, விட்டு காய்ச்சல்னு சொன்னால் விட்டு திரிக்கலாது. அது நாங்களும் தான் மலைக்குள்ள இதுக்குள்ளெல்லாம் திட்டுறாங்கன்னா அப்போ எங்களுக்கு காய்ச்சல் வரல பார்த்தீங்களா. தான் அப்போ விட்டு காய்ஞ்சோன்னு சொன்னால் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. சும்மா அலட்சியப்படுத்தி நம்ம விட்டுட்டு இருக்கலாது. என்ன சொல்கிறது, வரமாட்டேங்கிறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? அடேய், வரமாட்டேன்னு சொல்லலைடா, சொன்னால் கேட்கணும். நான் போகிறத பற்றி எனக்கு இதுன்னு இல்லை. ராத்திரியும் தம்பி சொன்னால் வாங்கம்மா, நாங்கள் காசு மாதிரி 2 பேரும் போவோம். மருந்து ஆசைப்பட்டு கவலைப்படாது, நாங்கள் பார்க்குறோம்ட்டு தான் சொல்கிறோம். நீங்கள் வேணாம் நான் நாளைக்கு இப்போ இரவைக்கு போவேன் கட்டாயம். நான் இரவு சொன்னதை வந்து நாளைக்கு சொல்கிறேன். இல்லை சாமி, விட்டுட்டு போகிறேன் சத்தியமாக இரவைக்கு 7-8 மணிக்கு அங்கே இருந்து ஆட்டோக்காரன் தானுங்க ஃபோன் பண்ணி கேட்டால், பாமேசு பக்கத்தில் தானே திறந்துட்டாங்களா தம்பின்னு கேட்டால் ஓமனும். அப்போ ஆட்டோ எடுத்துகிட்டு வாடானா வருவான். அது இல்லைன்னா பவி எங்கட ஊருக்குள்ளே ஒரு பொடி இருக்கான். யார் ரெண்டாலும் ஆட்டோக்காரன் யார் ரெண்டாலும் இங்கே எங்கட விட்டுண்டா ஆட்டோமேட்டிக்காக வருவான்டா. நாங்கள் காருக்கும் கடனும் இல்லை, காசு கொடுக்குமதியும் இல்லை. நான் ஆட்டோவில் காசு இல்லாட்டி ஆட்டோவில் ஏறி உட்காரைய மாட்டேன். இடையில இப்போ கிளிப்பாட்டியில் வீட்டு பக்கம் போகலாம். அப்போ இந்த வாட்டி ஃபோன் எடுத்து ஒன்றும் கேட்கல, ஒன்றும் காயக்கூடாதுன்றக்காக தெரியாது. போகும்போது பார்த்துட்டு போகணுன்னா நாளைக்கு போகிறது வந்து இவ்வளோ நாளாக இன்னும் போகவே இல்லை. இந்த விளாம்பழம் கிடக்கு கொண்டு போய் அம்மாச்சி கொடு. விளாம்பழமா? நாளைக்கு முதல்ல ஊர் வச்சிடுற வழியை பார்க்கணும். ஆறுதலாக போங்க சாமி, ஆறுதலாக போங்க. ஸ்லோவாக யாரும் போகிறவங்க போகட்டும்டா, விடுங்கடா, போகிறவன் எவனும் போகட்டும். நீங்கள் சைட் கொடுத்து சைட்டாகவே போங்க. ஐயோ, நாங்கள் சைட் கொடுத்து எங்களோட சைட்டில் தானே சிவனேன்ட்டு போகிறோம். அவனே தானே அவனோட சைட்டில் வந்து இங்கே கொண்டு சொருகுறானே. அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? எல்லாம் நாளைக்கு முதல்ல போயிட்டு பைக்குக்கு பார்ட்ஸு இன்னும் 2 பார்ட்ஸு கிட்ட மாற்ற வேண்டியிருக்கு. அதை மாற்றிட்டு தான் இன்சூரன்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக செட்டில் பண்ணணும். வேலைகள் இருக்குது, அதையும் பார்க்கணும். போயிட்டு நான் இனி 20ஆம் தேதிக்கு பிறகு வருவேன். சரிங்களா?
உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க. என்ன எதுவும் சொன்னால் எனக்கு ஃபோன் எடுத்து தெரியுது நான் சரி நான் அங்கே ரெண்டா இங்கே ரெண்டா வெளியே ரெண்டான்னு சொன்னால் ஃபோன் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். ஸோ பிரசாந்துக்கு பண்ணுங்கன்னு சொன்னால் கிஷோவுக்கு பண்ணுங்கள். கிசுவும் இப்போ ஃபோன் தூக்குறது குறவு, அதனால் குண்டை பார்த்தா ஃபோன் எடுப்போம் உடனடியாக. அவர் எடுக்கக்கூடிய ஆள் தான். இப்போ அவருக்கு ஃபுல்லாக உள்ள பிரேக் கொடுத்துருக்கலாங்க. நடக்கீங்களா வேறு வரல, கொஞ்சம் பெயின் இருக்காள். அந்த காலை விட இந்த காலை வீங்கி தான் இருக்குது. அவருக்கும் ஊசி போட்டு தான் விட்டுருக்கு, இன்ஜெக்ஷன் ஊசி போட்டு விட்டுருக்கு. அப்போ நாங்கள் வரட்டா? விளாம்பழத்தை கொண்டு போங்களேன், நாளைக்கு வர மாட்டீங்க தானே? ஆண்டா இப்படி கிளிப்பாட்டிகிட்டேயும் போகணும். கிளிப்பாட்டிக்கிட்ட போனால் என்ன, அப்படியே பைக்கில் சொருவிட்டு. சரி ஓகே, இப்போ போயிட்டு வரணும். சரி, என்னென்னு சொன்னால் வந்து உண்மையில் பக்கத்தில் யாராச்சும் வந்தீங்கன்னு சொன்னால், நேற்று கூட நீங்கள் புது குடியிருப்பில் நின்று தான் பஸ் ஏற நிற்கிங்களான்னு சொல்லி ஒரு படியும் கண்டு சொல்ல எனக்கு மெசேஜ் போட்டோம். புது குடியிருப்பில் இருந்து அந்த அவர் அந்த படியை என்னோட காய்ச்சிச்சு. ஒரு படியும் இல்லை, ஆனால் அந்த படியும் பேசுவார்த்துக்கு நீங்கள் பஸ் ஏறிட்டீங்களா? அப்போ வேறு யாரும் உங்கள்கிட்ட காய்ச்சிக்காங்க உள்ள இருக்கு. ஆனால் என்னோட ஒரு படியும் பேசிடுவோம், அந்த புது குடியிருப்பு பக்கம் இருக்கிற ஒரு படியும். அந்த படி உங்களை கண்டுதான் உங்கள்கிட்ட பேசுவார்த்தையா நீங்கள் பஸ் ஏறிட்டீங்களா சொல்ல அந்த படின்னு சொன்னார். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பாட்டியை தெரியும் தானே, கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பில் வந்து அப்பப்போ பாட்டியை கொஞ்சம் இந்த பக்கத்தில் பார்க்க முடிஞ்சா வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆறுதல் சொல்லுங்கன்னு சொன்னால் அவருக்கு தனிமையில் இருக்கிற ஒருத்தங்க அப்படிங்கிறதுனால வந்து ஆறுதலாக வந்து பேசிவிட்டு உங்களோட வேலை பழுக்களுக்குள்ளே வந்து வரணும். அப்படிங்கிறதுல நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்துட்டு பாட்டி கூட இருந்து ரிலாக்ஸாக இருந்து பேசிட்டு போகலாம். அது நல்ல ஒரு முற்றம், நல்ல ஒரு இடத்துல வந்து நல்ல வழியாக வந்து பேசிட்டு போங்க. ஸோ நேற்று கூட ஒருத்தவங்களோட செல்ஃபோன் நம்பர் கேட்டு நான் அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். கால் பண்ணுவாங்களா யாரும் பண்ணல? ஸோ பண்ணுவாங்க. ஓகே, போயிட்டு வரோம் சரிங்களா?